கலைஞர் பண்ண தவறுலேருந்து பாடம் படித்து ஸ்டாலின் வந்து இன்னைக்கு தெளிவாக இந்த அணியை ஜோதி பாசு மாதிரி 24 மட்டும் இல்லை 26 கண்ணி பண்ணணும்னு நினைக்கிறாரு. திருமாவளவன் இங்கே போனால் 2011 பாமகவோட போன மாதிரி 10 வருஷம் அரசியல் போயிருன்னு சொன்னா இல்லையா? அதே மாதிரி தானே இன்னைக்கு அவர் போகல. கமலஹாசனுக்கு எதிர்ப்போட்டு இல்லை, கண்டிப்பாக கமலஹாசனை சேர்க்க வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் யாரும் பார்த்துட்டு போவாங்க. அந்த வகையில் கமலஹாசன் வந்து லாபகரமானவர். திருமாவளவன் சிஎம்னு சொல்லி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா அணி மாறுவாரே தவிர யாருமே எடப்பாடி பழனிசாமியை சீண்டல்லையே. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். OH தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களோடு பேச இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. ஏற்கனவே விவாதத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல திமுக விசிக இடையேயான அந்த கூட்டணி, அந்த ஸ்டேட்டஸ்கோ, நீங்கள் சொன்ன மாதிரியே 2 சீட்டு, கடந்த முறை கொடுத்த மாதிரியே 2 சீட்டு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. விசிக 3 தொகுதி அல்லது 4 தொகுதி, குறைந்தபட்சம் கூடுதலாக ஒரு பொது தொகுதியாச்சும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தொடர்ந்து நாங்கள் திமுகவை கேட்போம்னு சொன்னவங்க திடீர்னு ஏன் இந்த மாற்றம்? ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், 2019 அவர் கொடுத்தது எம்பி போஸ்ட். அதுதான் கடந்த கால உதாரணம். எடப்பாடியும் பன்னீரும் கொடுத்ததில் ஒரு சீட்டு கூட தேரலை. பன்னீருக்க மகன் மட்டும்தான் தேர்னார். இதைத்தான் அரசியல் கட்சிகள் பார்ப்பாங்க. தோத்து போன அணி, தொடர் தோல்வியில் இருக்க அணி தோல்வி அடைஞ்சிருக்குது. அந்த அணியில இருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டிருக்கிறாரு. ஓபிஎஸ் நீக்கப்பட்டனால முக்குலத்தோர்கள் வந்து சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இந்த வரிசையில் கோபமாக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி மேலே. அடுத்தால இந்த ஓபிஎஸ் நீக்கப்பட்டதுனால வட தமிழகத்தில் அதிமுக வந்து ஒரு வன்னியர் கட்சிங்கிற ஒரு தோற்றத்துக்கு வந்துட்டு சிவி சண்முகம், KP முனுசாமி, அன்பழகன், வீரமணின்னு வந்துடுச்சு. அப்போ திருமாவளவனுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இங்கே அதிமுகவுக்குள்ளே வந்தால் ஆரம்பத்தில் நல்லா இருப்பாங்க, 5 சீட்டு கூட கொடுத்து சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரி எடுக்க தயாராக இருப்பாங்க. களன்னு வந்ததுன்னா 10.5 இந்த லோக்கல் வன்னியர் லீடர்ஸு இவங்களை வச்சு திரௌபதி அம்மன் கோயில், அந்த ரவிக்குமார் சொன்னார் இல்லையா, பாமகவோட மோசமான அதிமுகவில் உள்ள வன்னியர் தலைவர்கள் இருக்காங்கன்னு, மேல் பதியாவது ஒரு கோயில் விவகாரத்தில் வட தமிழகத்தில். ஸோ அவங்க ஓட்டு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறது பெரிய கோழிக்குறி. பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலிதவள நட்பாயிரும். என்னைக்கு வந்தாலும் அந்த கூட்டணி வந்து எலிதவள நட்பு தான், பொருந்தா கூட்டணி தான். அப்போ திருமாவளவன் அதை உணர்றார். இதெல்லாம் நான் சொன்னேனா இல்லையா? திருமாவளவன் இங்கே போனால் 2011 பாமகவோட போன மாதிரி 10 வருஷம் அரசியல் போயிருன்னு சொன்னா இல்லையா? அதே மாதிரி தானே இன்னைக்கு அவர் போகல. அப்போ இதை ஒத்துக்கிடணும் இல்லையா? ரவீந்திரன் துரைசாமி சொன்னாப்புல ஸ்டேட்டஸ்கோ தான் இருக்கும், திருமாவளவன் திமுக கூட்டணியில் தான் நிற்பார். அதே 2 தொகுதி தான், சிம்பல் மட்டும் அவங்க இண்டிபெண்டன்ட் சிம்பல்ல நிற்கணும்னு சொல்கிறாங்க. அது அவங்க உரிமை. திமுக உதயசூரன் சொல்ல கேட்பாங்க, இல்லை எங்கள் சின்னல் தான் சொன்னால் எல்லாருமே வந்து அதில் அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. ஈஸ்வரன் மட்டும் உதயசூரனில் நிற்கிறாரு, மற்ற எல்லாருமே வந்து ஏனியில் நிற்கிறாங்க. வைகோ தனி சின்னம் நிற்கிறாரு. எல்லாமே அவங்கவுங்க தனி சின்னத்தில் தான் பெரும்பாலும் எல்லா கட்சிகளுமே நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ திருமாவளவனுக்கு முடிவு இந்த கூட்டணி ஒரு காம்பினேஷனில் ஜெயிக்கிற கூட்டணி. ஸோ ஜெயிக்கிற கூட்டணியில் அப்படியே இருப்போம். ஜெயிக்கிற கூட்டணியை விட்டு திருமாவளவன் மாற்று கூட்டணிக்கு போகணும்னா தைரியமாக தோத்து போனவங்க, தொடர் தோல்வியில் இருப்பவங்க என்னமோ நம்மளை முன்னிறுத்தி இங்கே ஸ்டாலினை வீழ்த்த முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்னா திருமாவளவன் சிஎம்னு சொல்லி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா அணி மாறுவாரே தவிர மற்றபடி அவர் கொடுக்குற சீட்டு எம்பி போஸ்ட்டு இவர் கொடுக்கல, டெபாசிட் தான் தேரன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. யாருமே எடப்பாடி பழனிசாமியை சீண்டல்லையே. ஸோ திருமாவளவனும் சீண்டாதது ஒன்றும் வியப்பு இல்லை. அவர் வெற்றி பெறா இருக்கிறாரு, தொடர் வெற்றியில் இருக்கிறாரு. 2011 பண்ண தப்பு மாதிரி ஒரு தப்பை பண்ணி அரசியலில் வந்து பின்னடைவை சந்திக்கிறதுக்கு அவர் தயாரா இல்லை. ஸோ அவர் தெளிவான, நல்ல தரமான, எதிர்பார்த்த ஒரு முடிவை தான் எடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு வன்னியரசு குறிப்பிடுறது போல 2009 கலைஞரே எங்கள்கிட்ட நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு எங்களை பார்த்து கேட்டார் அப்படின்னு சொல்லி வன்னியரசு சொல்கிறாரு. இந்த முறையும் நாங்கள் ஒரு பொது தொகுதியாச்சும் வாங்கிடுவோம், எங்கள் பானை சின்னத்தில் தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிறகு திருப்பியும் அதே கடந்த தேர்தலில் போல 2 தொகுதிங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொது தொகுதி சட்டமன்ற தேர்தலில் ஆளூர் ஷானவாஸ் ஜெயித்திருக்கிறாரு, வன்னியர் சகோதரர் பாலாஜி ஜெயித்திருக்கிறாருன்னு சொல்லும்போது பொது தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் போட்டிட்டு இருக்காங்க, ஜெயித்திருக்காங்க. பாராளுமன்ற தேர்தலில் பொது தொகுதி கிடைக்கல. ஸ்டேட்டஸ்கோ படி 2 தொகுதி அவங்க நின்ன தொகுதியாக கொடுத்துருக்காங்க. பொது தொகுதிங்கிறது இவங்க ப்ரெஷர் பண்ணி கேட்டிருக்கணும். அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. நமக்கு அதில் தெரியாத அந்த தகவல்களை வச்சு நான் கமெண்ட் பண்ண விரும்பல. பட் பொது தொகுதி ஸ்டாலின் வந்து சட்டமன்றத்தில் கொடுத்துருக்கிறாரு, ஜெயித்திருக்காங்க.
மதிமுகவுக்கு போன தேர்தலில் ஒரு ராஜ்யசபா ப்ளஸ் ஒரு லோக்சபா சீட்டுங்கிறது கொடுத்துருந்தாங்க. இந்த முறை ஒரு லோக்சபா சீட்டு பற்றி மட்டும்தான் இப்போதைக்கு நாங்கள் அதுக்கு மட்டும்தான் உடன்பாடு வந்திருக்கிறோம். ராஜ்யசபாவுக்கு இன்னும் 20 மாதம் இருக்குது, பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வைகோ குறிப்பிட்றாரு. ராஜ்யசபாவுக்கு இன்னும் 20 மாதம் இருக்குது. ராஜ்யசபா வந்து கொஞ்ச நாள்லேயே சட்டமன்ற தேர்தல் வரும் இல்லையா? மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு வைகோ அண்ணனுக்கு உதவி தேவையா இல்லையா? துரை வைகோ கட்சியை வைப்ரண்டாக வச்சிருக்கிறாரா இல்லையா? அப்போ அண்ணன் வைகோவை பற்றி ஆவணப்படத்துக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து 3 மணி நேரம் சத்தியம் தேட்டரில் இருந்தார். துரை வைகோ அழைப்பை ஏற்று நானும் அங்கே போயிருந்தேன். ரொம்ப அமைதியாக இருந்து அண்ணனுக்கு அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அண்ணன் வைகோ ஆற்றிய இதை வந்து ரொம்ப சிறப்பாக பேசிட்டு போனார். அப்போ வைகோ அவர்களோட ராஜ்யசபா முடியும் போது அடுத்த ராஜ்யசபா வரும். அந்த ராஜ்யசபாவில் வந்து கண்டிப்பாக வந்து திமுக கழகம் அண்ணன் வைகோவுக்கு அந்த வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இது 20 மாதம் இருக்கனால இப்போவே அது அக்ரிமெண்ட்ல சொல்லலை. ஸ்டாலின் ஒரு ப்ரூடன்ட் பொலிட்டிஷியன், ஜோதிபாஸ் மாதிரி இந்த விஷயங்களை கொண்டு போவாருன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்னது நடக்குது, அதை நான் கிளைம் பண்ணுறேன். ஸோ யதார்த்த சூழ்நிலை இதுதான். அப்போது அவர் 26 ஆட்சிக்கு வர்றதுக்கு வைகோக்கு உதவி தேவை, திருமாவளவனுக்கு உதவி தேவை, சிபிஎம் தேவை, சிபிஐ தேவை, ஈஸ்வரன் தேவை, தம்பி வேல்முருகன் தேவை, ஜவஹர்லா சகோதரர் தேவை, எல்லா கட்சியுமே தேவைன்னு அவங்க முஸ்லீம் காங்கிரஸ் எல்லாமே தேவைன்னு இருக்கும்போது அந்த அணியை ஸ்டாலின் வந்து இன்டாக்டாக கொண்டு போவார். அதுதான் ஸ்டாலினுக்கு தன்மை. கலைஞர்கிட்ட இருந்த ஒரு ப்ரூடன்ட் பொலிட்டிஷனாக இருக்கார். கலைஞர் மாதிரி அணியெல்லாம் சேரிட்டி பாய்ஸ்ன்னு மோகன்குமாரமங்கலம், சி சுப்பிரமணியம் இவங்களெல்லாம் சேரிட்டி பாய்ஸ், நாங்கள் பிச்சை போட்ட பிச்சையில் வளர்ந்தவங்கிற மாதிரி சொல்லவும், அவங்க காங்கிரஸில் இருந்த அவங்கெல்லாம் வந்து சம்பத் மூலமாக கலைஞருக்கு எதிரான அரசியலை பண்ண, எம்ஜிஆரை கலைஞருக்கு எதிராக டெவலப் பண்ணி விட அந்த வேலையெல்லாம் பண்ணதில் கலைஞர் வந்து 71 மிகப்பெரிய வெற்றியை பெற்ற கலைஞர் வந்து அடுத்தாலே வந்து பின்னடைவு சந்திச்சாருன்னா அதுக்கு பின்னணியில் சேரிட்டி பாய்ஸ்ன்னு காங்கிரஸை கிண்டல் பண்ணி அந்த விமர்சனங்களை வச்சதில் உள்ள பின்னடைவு தான் கலைஞருக்கு அதை கொடுத்தது. அதே மாதிரி கலைஞர் வந்து 96 பெரிய அளவுக்கு தமாகவோட நின்று குவிச்சவர் வந்து பிரைம் மினிஸ்டர், அதில் உள்ள பிரச்சனை. அடுத்தபடியாக வந்து அவர் மந்திரி பதவிக்காக பாஜகவை ஆதரிச்சது, அதில் தமாக அலையன்ஸை உடைச்சது தான் 2001 அவருக்கு பின்னடைவை கொடுத்தது. 77 அது பின்னடைவை கொடுத்ததுன்னா 2001 இது பின்னடைவை கொடுத்தது. இப்படி கலைஞர் வந்து பொருந்தா கூட்டணியை அமைச்சது வந்து 2011 அவருக்கு பின்னடைவை கொடுத்தது. இப்படி ஒரு தடவை வரக்கூடிய கலைஞர் தப்பாக அரசியலாக ப்ளே பண்ணி பின்னடைவுகளை கொடுக்கும்போது ஸ்டாலின் அதுல இருந்து பாடம் படித்து கலைஞரோட ஒரு மெச்சூர்டு லீடராட்டு, கலைஞரோட மெச்சூர்டு லீடராட்டு, கலைஞருக்கு சாதனைகளே நான் தான் சொல்லியிருக்கேன். அண்ணா தோக்கும் போதே ஜெயித்தவர், எல்லாரும் தோக்கும் போது ஜெயித்தவர் கலைஞருங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். 77 அவர் தலைமைக்கு பார்லிமெண்ட்ல கிடைச்சதோட அவர் தலைமைக்கு அதிக ஓட்டு கிடைச்சுங்கிறதே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இது தமிழ் மண்ணில் நான் நேர்மையாக நாணயமாக விஷயங்களை சொல்லக்கூடியவங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அப்போது கலைஞரை விட ப்ரூடண்டாக கலைஞர் பண்ண தவறுலேருந்து பாடம் பிடிச்சி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு தெளிவாக இந்த அணியை ஜோதிபாஸ் மாதிரி 24 மட்டும் இல்லை 26 கண்ணி பண்ண பொண்ணுன்னு நினைக்கிறாரு. இதைத்தான் நான் சொன்னேன். அதனால தான் நான் சொன்னேன், ஸ்டாலினுக்கு எதிராக முதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் 67 உருவாக்குன 1-to-1 ஸ்ட்ராட்டஜியில் தான் பண்ண முடியும். நான் பலமுறை சொல்லிட்டேன். மீண்டும் இதை அழுத்தி சொல்ல காரணம் என்னன்னா, நான் சொன்னது நடந்திருக்கு, நான் சொன்னது சரியாயிட்டு இருக்குது. அதுக்காக தான் இதை மீண்டும் அழுத்தி சொல்றேன். காங்கிரஸ் கூட மட்டும்தான் திமுகவோட சீட் ஷேரிங் இன்னும் முடிவுக்கு வராத நிலைமையில இருக்கு. கூடுதலாக மக்கள் நீதி மையத்தை திமுக அடாப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸோட கூட்டணி முடிவாகும். அது மட்டும் இல்ல, கடைசி தேர்தல் நேரத்தில் ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர்னே சொல்லிடுவார். எங்க கண்ணெதிர 2004 கலைஞர் விட சோனியா காந்தி அம்மையாருக்கு ஒரு 8% வாக்கு அதிகம். ஸ்டாலினுக்கு கண்ணெதிர 19 ராகுலை விட 7.5% குறைவு. சோனியா காந்தி பிளஸ், ராகுல் காந்தி பிளஸ். எங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை எப்படி ஸ்டாலின் விடுவாரு? கண்டிப்பா ஸ்டாலின் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு சொல்லுவாரு. அதுல அதிமுகவில் பழைய ஓல்டு எம்ஜிஆர் ஆட்கள் அவங்க தனிச்சனுக்கு எடப்பாடி பழனிசாமியை மக்களவையில் கை கழுவிக்கிட்டு தெளிவா ராகுல் பிரதமருக்குன்னு போவாங்க. ஏன்னா இவங்க 80ஆம் ஆண்டே எம்ஜிஆரே கை கழுவிட்டு இந்திரா காந்தி பிரதமருக்குன்னு போயிட்டாங்க. அப்புறம் சட்டமன்றத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கூட வந்தாங்க. இதுதான் அவங்க ஸ்டைல். 2004 சோனியா காந்தி எதிர்த்து ஜெயலலிதா அம்மையார் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. 2019 ராகுல் காந்திக்கு பின்னாடி சோனியா பழைய எம்ஜிஆர் ஆட்கள் எடப்பாடியும் பன்னீரையும் கை கழுவிட்டு ராகுல் காந்தி பின்னாடி போயிட்டாங்க. அப்போ ராகுல் காந்திக்கு ஒரு வேல்யூ இருக்குது. கிறிஸ்டின் முஸ்லிம்ஸையும் தாண்டி வன்னியர் கம்யூனிட்டிக்குள்ளே சைலண்டா ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காமராஜர் வந்து கரையாளரையும்
கக்கனையும் கிருஷ்ணாமி நாயுடையும் ராமச்சந்திர நாயுடையும் தானே தலைவராக்குனாரு. இந்திரா காந்தி குடும்பம் தானே திண்டியம் ராமூர்த்தி, வாழப்பாடி ராமூர்த்தி, கிருஷ்ணசாமி, எம்பி சுப்பிரமணியன் வன்னியர்களை தலைவராக்குனாங்க. அந்த குடும்பத்துக்கு நம்ம ஆதரவா வாக்களிக்கிறதுல வன்னியர்கள் வாக்களிக்கல, என்ன தவறுன்னு வன்னியர்கள் பேசுறாங்க. காமராஜ், இந்திரா காந்தி இல்ல, காமராஜ் வன்னியர்களை தலைவராக்கல, இந்திரா காந்தி அம்மையார் தான் வன்னியர்களை தலைவராக்குனாங்கிறதுல வன்னியர்கள் அதுல சிம்பதியா இருக்கிறாங்க. நான் மறுக்க வரல, உண்மைதானே. அதே மாதிரி ராவண கோட்டணி ஒரு படத்துல ஒரு மறவர் சமூக சகோதரர் வந்து படத்துல வந்து குடும்பத்துல பிறந்த நம்ம குடும்பத்துல எல்லா பிள்ளைக்கும் இந்திராணி பார்வை பொண்ணு பெருமையா சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது. அப்போ இந்த சைலண்ட் ஓட்டு முக்குலத்தோர் வன்னியர்கள்லாம் இந்திரா காந்தி குடும்பத்துக்குன்னு ஒரு சைலண்ட் ஓட்டு 71 டெவலப் ஆனது அப்படியே காலங்காலமா இருந்துட்டு இருக்குது. அதற்கான காரியங்களும் இருக்குது. இது ஆர்வி சாமிநாதன் கூட சொன்னாரு, நான் காமராஜ் கூட நிற்காம இந்திரா காந்தி கூட நின்றனால தான் இன்னைக்கு எம்ஓஎஸ் ஆயிருக்குன்னு சொல்றாரு. வரலாற்றை அப்படியே நம்ம பார்க்கணும். அவர் வந்து முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஐயா ஆர்வி சாமிநாதன் அவர்கள். ஸோ அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயும் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம ஆரவாரம் இல்லாம சைலண்டா ஒரு சோனியா காந்தி, ராகுல் காந்தி வாக்கு இருக்குது. ஸோ அந்த வாக்கு தான் 2004ஆம் ஆண்டு பிரதிபலிச்சு 2019ஆம் ஆண்டு பிரதிபலிச்சு கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு கேட்கவே வேண்டாம். கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு அதுக்குள்ள இருக்குது. அப்போ ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை பிரேமிஸ்டாட்டும் சொல்லுவாரு. டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட கூட்டணி பேரத்தையும் முடிச்சு விடுவாரு. இன்னும் நான் சொல்றேன், 2026க்கும் ஸ்டாலின் இதே கூட்டணி கண்டினியூ பண்ண விரும்புறாரு. அவர் ரிஸ்க் எடுக்கிறதுக்கோ எதுவுமே தயாரா இல்ல. வெற்றி தொடர்றது வரை இந்த கூட்டணி அப்படியே தொடரும்னு நினைக்கிறாரு. ஜெயலலிதா அம்மையார் சிபிஎம் சிபிஐக்கு 3 சீட்டு 2009 கொடுத்தாங்க. அதே ஜெயலலிதா அம்மையார் அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு சீட்டுன்னு தள்ளினாங்க. சிங்கிள் சீட்டுக்கு நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொன்னாப்புல. ஸ்டாலின் அதிகாரத்தில் இல்லாத போதும் 2 சீட்டு தான் சிபிஎம் சிபிஐ கொடுத்தாரு. இப்ப அதிகாரத்தில் இருக்கும் போதும் 2 சீட்டு கொடுத்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியன் கம்யூனிஸ்ட்காரர்களே சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் அதுல நிற்கிறார். நான் இதை ஏன் சொல்றேன்னா, அரசியல் ஸ்ட்ராட்டஜி நுணுக்கமா அரசியலை புரிஞ்சுக்கிட்டது. இதுல கலைஞரை விட ஸ்டாலின் மிஞ்சுறாருன்னா ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. முன்னேறு உள்ள தப்பை பார்த்து பின்னேறு வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். கலைஞர் தவறுல இருந்து ஸ்டாலின் பாடம் படிச்சு சிறப்பா போறாரு. ஸோ அந்த அடிப்படையில தான் இந்த கூட்டணி இன்டாக்டா வைப்பாரு, ஸ்டேட்டஸ் கோ வைப்பாரு நான் சொன்னேன். அவர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல ஒன்றும் திமுக வியூவர்ஸ் ஒன்றும் வைப்ரண்டா இல்லை. அதுக்காக நான் ஸ்டாலினை பற்றிய உண்மையை நான் மறைச்சு பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கலைஞரை பற்றிய விமர்சனங்கள்னாலும் தரவுகளோட வைப்பேன். ஸ்டாலின் ஆர்கே நகர்ல 3வது போய் மது கணேசை விட்டு யாரை விட்டாலும் ஜெயிக்குன்னு நம்பி ஏமாந்து தோத்த பிறகுதான் இந்த அணி வந்து வெற்றியா இருக்குன்னா இது ஒரு கெமிஸ்ட்ரி காம்பினேஷன். இது தொடரும். இதுதான் காமன் பொலிட்டிக்கல் பிரின்சிபல். அந்த அடிப்படையில் இந்த அணி